உங்கள் மீது பாரியளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை. நீங்கள் நேர்மையான முறையில், அமைதியான முறையில் மக்களுக்கு என்ன பணி செய்ய வேண்டுமோ அதனை ஆர்ப்பாட்டம் இல்லாமல், பெரிய விளம்பரங்கள் இல்லாமல் செய்கின்ற ஒருவர். நீங்கள் உங்களுடைய 94ஆம் ஆண்டு என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் முதல் முறையாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட காலப்பகுதி. அதற்கு பிறகு உங்களுக்கு முதல் இடைவெளி இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த 30 ஆண்டுகளில் முதல் முறையாக நீங்கள் தோல்வி சந்தித்திருக்கிறீர்கள். எல்டிடி இயக்கமானது உச்சகாட்டத்தில் இருந்த காலப்பகுதியில் நீங்கள் தொடர்ந்தேச்சியாக வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தை பிரதிநிதிப்படுத்தி ஒருவர். இன்னும் ஒரு பக்கத்தில் நீங்கள் தொழில் வாய்ப்புகளை, வேலை வாய்ப்புகளை வழங்கியவர்கள் வாக்கு போட்டிருந்தால் கூட டக்ளஸ் தேவானந்தா வெற்றி பெற்றிருப்பார் என்கிற ஒரு கருத்தும் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? அது என்னென்றால் இப்போ நான் என்னுடைய ஆக்களுக்குன்னு சொல்ல, நான் எல்லாரும் இப்போ சக தமிழ் கட்சியில் எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய கணிப்பு ஒன்று இவருக்கு போம், ஒன்று டக்ளஸ் தேவானந்தாவுக்கு போம், மிச்சம் தான் தங்களுக்குள்ள பங்கிடப்படும் என்று சொல்லி அவர்கள் கூட வெளிப்படையாக கதைச்சிருக்கணும். நீங்கள் சொல்வது தமிழ் தேசிய கூட்டம் இல்லை வடமாநிலத்தில் போட்டி போடுகின்ற கட்சிகளாக இருந்தாங்கன்னா தென்னிலங்கையில் கூட டக்ளஸ் தேவானந்தாவுக்கு அப்படி ஒன்று கிடைக்கும் என்பது தான். அப்போ எல்லாரும் அதை நம்பி வேறு பிராக்கள் இருந்துட்டினம் பண்ணுறது தான் என்னுடைய இது. அப்போ நான் என்னுடைய ஆக்களுக்கு சொல்கிறேன், இல்லை அது ஒன்று கிடைக்குமெண்டா கிடைக்கட்டும், மேலதிகமாக மற்றொன்று வரட்டும், ஆனால் அந்த ஒன்றுக்கும் நாங்கள் முயற்சி பண்ண வேணும் என்றதைத்தான் நான் சொல்லியிருந்தேன். அப்போ இதில் இந்த சமூக வலைத்தளங்கள் உங்களுக்கு தெரியும். முந்தையென்றால் நாங்கள் ஒரு டிவிக்கு முன்னால் போயிருந்தால், இல்லை ரேடியோவுக்கு பக்கத்தில் இருந்தால், இல்லை பேப்பரை பார்க்கின்ற பொழுது தான் அந்த செய்தி பரிமாற்றங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் இன்றைக்கு மலசல கூடத்தில் இருந்து கொண்டு, அல்ல படுக்க அறையில் இருந்து கொண்டு, அல்லது சாப்பாட்டு அறையில் இருந்து கொண்டு, அல்ல பொதுவான ஒரு கலந்துரையாடலில் இருந்து கொண்டும், ஒரு பயணம் செய்து கொண்டும் அதை பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்போ அந்தளவுக்கு அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி, அப்போ இந்த சமூக ஊடகங்கள் அந்தளவுக்கு வளர்ந்திருந்தன. உங்களுக்கு தெரியும், சமூக ஊடகங்களில் இன்றைக்கு பலர் தொழில் செய்யணும். இப்போ என்ன மாதிரி மற்ற ஊடகங்களில் நிருபர்களாக அல்லது செய்து கொடுக்குறவர்களாக இருக்கிறவர்கள் இன்றைக்கு தாங்களாகவே இதை கூடாக உழைக்கக்கூடிய மாதிரி. அப்போ இந்த பொய்யலை, இந்த புரளிகளை கிளப்புறதுக்கு கூடாக, அல்ல என்னுடைய பெயரை போட்டு அதில் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த வர்த்தர், அவர் சொன்னதில் எந்த உண்மையும் இல்லை. இதுக்கு போது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் அவருக்கு? நான் அவருக்கு வக்கீலுக்கு கூடாக ஒரு நீதிமன்றம் போகிறதுக்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் அது வெளியில் வரும். அவரும் ஒரு காலகட்டத்தில் என்னோடு சேர்ந்து வர்த்தகம் செய்தவர். அதில் எந்த மறுப்பும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ அவர் சொன்னது முழுக்க போய் எந்த உண்மையும் இல்லை. இப்போ 2 சம்பவத்தை சொல்லலாம். இந்த முகநூல்லையும் ஒரு பதிவு வந்திருந்தது. நினைக்கிறேன் நாவல் குழி அடியில் ஒரு தனியார் காணி. அப்போ அந்த தனியார் காணியில் அரச காணி நியாயமான கிடங்காக இருந்தது. அவர் என்னுடைய உறவுகளை பயன்படுத்தி அதை நிரப்பி அதில் ஒரு பெட்ரோல் ஷெட் ஒன்று போட வழிக்கிட்டது. போட வழிக்கிட்ட இடத்துல கணிசமான எதிர்ப்பு, மக்களின் எதிர்ப்பு. அதாவது என்னென்றால் அந்த இடத்த மண் போட்டு நிரப்பினா வெள்ளம் விரைக்கில் வெள்ளம் ஊருக்குள்ளே போயிடும். அப்போ அப்படி பல இதுகள் மற்ற அதில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் எல்லாம் எதிர்த்தது. அப்போ நான் மற்ற அரசியல்வாதிகளை மாரி அதை புறந்தள்ளி போட்டு இவரை ஆதரிக்கையில் நான் அதுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுத்தினேன். அதுபோல் அந்த சங்கிலியன் தோப்பை அவர் அபகரிக்க வழிக்கிட்ட நேரத்தில் நான் அதுக்கு உத்தரவாதம் இது இல்லை. அதுபோல் மற்ற அவருடைய சில சட்டவிரோத செயல்களுக்கும் நான் இப்போ நியாயமான இதாண்டால் இப்போ கடந்த காலத்தில் A9 ரோட் மூடப்பட்ட நேரத்தில் பல வர்த்தகர்கள் வந்தவை, இவரும் வந்தவை. அப்போ இந்த சாமான்களை அங்கால கொண்டு போகிறது கப்பலில் இல்லாட்டி இதுகளில் அதற்கெல்லாம் நான் உதவி செய்யணும்னா அங்கே எங்களுக்கு பொருட்கள் மக்களுக்கு தேவை. ஆனால் முறைகேடாக இப்போ ஒரு 2000 ரூபா பெறுமதியானதை 20,000க்கு அதற்கெல்லாம் நான் இணங்க மாட்டேன். அதாவது இங்கே அவருடைய விருப்பத்தின் பேரில் அவருடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியல, அவருடைய முறைகேடான விடயங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க அவருக்கு மாத்திரமில்லை யாருக்கும் நான் அப்படியான காரணமாக இவர்கள் உங்களை கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டு அது மாதிரி இந்த இப்போ பனையாவத்தி சபைக்கு தலைவராக போட்டிருக்கிற ஒரு ஆள் முதல் சொன்ன வர்த்தகர் விண்ணன்
உங்களுக்கு தெரிந்த புண்ணனண்ட அந்த பட்ட பேரே மக்களால் சூடப்பட்டது வந்து அப்படியான ஒரு முறைகேடான ஆளுன்றதுக்காண்டி தான் அந்த பேர் அவருக்கு சூடப்பட்டது. அதுபோல் இப்போ பனையாவிதி சபை தலைவர் வந்திருக்கிறார். அவரும் முறைகேடாக ஒரு உப்பளத்தை அமைக்க வழிகிட்டவர். பிரேமதாஸ் அவர் இன்றைக்கு லண்டனில் இருக்கிறார். அவர் இன்றைக்கு ஒரு குறை சொல்லி கொண்டிருக்கிறார். அதனுடைய முதலீட்டை அவர் என்ன சாட்டி எல்லாம் அபகரித்து போட்டார் என்று சொல்லி. அதே போல் அவரும் ஒரு உப்பளம் போட்ட இடத்துல அந்த விவசாய சங்கங்கள் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தபடியே நான் அதுக்கு ஆதரவு கொடுக்கல. நீங்கள் மக்கள் பக்கமே நின்றீர்கள். நான் பொதுவாக அதான் நியாயத்தின் பக்கம், மக்களுடைய பக்கம், நியாயத்தினுடைய பக்கம்தான் என்னுடைய இதை ஒழிய மற்றபடி நான் ஒரு ஒரு பொய்யான அரசியல் நடத்துகிற எல்லாம் எனக்கு. இப்போ எம்ஜிஆர் வந்து ஒரு 5 ரூபா செலவழித்தால் அவர் 15 ரூபா 20 ரூபாய்க்கு பிரச்சாரம் பண்ணுறது. ஆனால் அவற்றை ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, ஊர் பார்த்த உண்மை உனக்காண்டி வாழமண்டு. அந்த வகையில் நான் பிரச்சாரத்தில் பெருசாக நான் அக்கறை செலுத்தே இல்லை. எந்தளவுக்கு உண்மையாக மக்களுக்காண்டி உழைக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் இவ்வளோ காலம் மக்களுக்காண்டி உழைச்சிருக்கிறேன். அந்த திருப்தி, உழைச்சேன்ற திருப்தி எனக்கு போதிய அளவில்லைன்ற ஃபிடல் காஸ்ட்ரோ அடிக்கடி சொல்லுவார். தான் செய்தது போதாது என்றது தான், ஏன்டா பயணம் கூட செய்யலாமல். இப்போ அவர் சொல்லி போட்டார்ன்றதுக்காண்டி இல்லை, என்னுடைய எண்ணமும் என்னுடைய சிந்தனையும் அதுதான், செய்தது போதாது. அப்போ இந்த முறையும் நான் பின்னடைவு ஏற்பட்டது வந்து எனக்கு கவலை என்னென்றால் மக்களுக்கு உதவ முடியலையே. பண்டைக்கெல்லாம் அங்கே வெள்ளம் எல்லாம் வாரினதில் இப்போயும் பல தொலைபேசி அழைப்புகள் எனக்கு வருது. இல்லை, நீங்கள் ஒரு 30 ஆண்டுகளாக எல்லா அரசாங்கங்களும் இருந்திருக்கிறீர்கள், மக்களுக்கு சேவை செய்து கொண்டே இருந்திருக்கிறேன். 2015-19 ஆண்டுகளை தவிர என்று நான் நினைக்கிறேன். 2002-2004 நல்லாட்சி என்ற காலத்தில் நல்லாட்சி, அதுக்கு முன்பு ரணிலுடைய 2002-2004 காலப்பகுதி, அதனை தவிர்த்து நீங்கள் ஏனைய காலப்பகுதியில் இருந்திருக்கிறீர்கள். எனவே மக்களோடு இயங்கி பழகி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து உங்களுடைய அமைச்சர்களூடாக தொடர்ந்து பணிகளை செய்து உங்களுக்கு இவ்வாறு செய்வதற்கான வாய்ப்பு இப்போது இல்லாமல் போயிருக்கிறது இந்த நாடு. அந்த ஒரு கவலையை ஒழிய, ஆனால் இதை நான் எனக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பாகவும் நான் எடுத்துக்கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய கடந்த காலத்தை நான் மீளாய்வு செய்வதற்கும், அதாவது மீளாய்வு செய்து இன்னும் அதை எந்தளவுக்கு ஒரு முன்னோக்கி கொண்டு செல்லலாம் என்றதற்கு நான் அதை பயன்படுத்த யோசிக்கிறேன். இந்த மக்கள் மீது உங்களுக்கு ஏதேனும் விரக்தி, ஆத்திரம் வந்ததா? இல்லை, மக்கள்லாம் அந்த அன்பு அப்படி இருக்கிறது. அப்படி இருக்கு.